ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் மசாலா தான். இது வந்து சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் 4 எக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி டூத்பிக்கில் இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கலாம் அங்கங்கே. அப்போ தான் அந்த ஜூஸ் மசாலா ஜூஸ் எல்லாம் உள்ளே வந்து இறங்கும். இது எக்கு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதனால் இப்படி ஹோல் போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த 4 எக்கையுமே வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படி புரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஷேடு சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா திரும்ப அந்த பேனில் அதே எண்ணெயில் சீரகம் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, அப்புறம் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன், தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது ரெண்டுமே நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். நல்லா நிறையவே போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். இதுவும் நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுட்ரு 2 ஸ்பூன், சில்லி பவுட்ரு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தனியா பவுட்ரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த ஆயிலே நல்லா புரட்டி விட்டுறலாம். இப்போ நல்லா ஆயிலே நல்லா புரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நல்லா கிரேவி மாதிரி வர்ற வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அந்த மசாலா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து 3 எடுத்து வச்சுருந்தேன், தக்காளி. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா தண்ணியெல்லாம் கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வந்து நல்லா கெட்டியமாக கொஞ்சம் வரட்டும். இப்படி வந்ததுக்கப்புறமா 4 எக்கையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியுமே நல்லா வற்றிட்டு நல்லா ஒரு கெட்டியமாக மசாலா மாதிரி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து சூப்பராக வந்துடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு அழகாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கஸ்தூரி மெத்தி கூட கொஞ்சம் கையில் வச்சு கசக்கிட்டு இது மேலே போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து நம்ம சப்பாத்தி கூடயுமே சேர்த்து நாங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி தான் நாங்கள் செஞ்சு சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.